வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய வேல்முருகன் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நிகழ்த்தி இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த வார பரபரப்புங்கிறது உங்கள் கட்சி தான். தென் தமிழகத்தில் நெல்லையில் உங்கள் கட்சியினர் நடத்திய போராட்டம், அதை காவல்துறையினர் எதிர்கொண்ட விதம் தான் காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களில் பரபரப்பான செய்தியாக வந்தது. எதற்காக திடீர்னு இப்படி ஒரு போராட்டம்? இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டிருந்ததா, இல்லை திடீர்னு இப்படி ஒரு போராட்டத்திற்கான தேவை ஏற்பட்டதா? கொக்கோ கோலா என்கிற அமெரிக்கா நிறுவனம் அந்த குளிர்பான தயாரிப்பதற்காக எங்களுடைய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்குவதாகவும், அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய நிலத்தடி நீர் அடிபாதாளத்துக்கு சென்று விட்டதாகவும், மிகப்பெரிய அளவில் அங்கு விவசாயமே பொய்த்து போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ திரும்பவும் பெப்சி என்கிற நிறுவனத்திற்கு பாட்டில்களில் தண்ணியை அடைத்து வைத்து விற்பனை செய்வதற்கான ஒரு அனுமதியை தந்திருக்கிறார்கள். அதற்கு இலவசமாக மின்சாரம், பல்வேறு வகை சலுகைகளை தந்து, கிட்டத்தட்ட 37 ஏக்கர் நிலங்களை தந்து, அந்த சிப்காட் வளாகத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை 37 ஏக்கர் நிலங்களை அந்த தனியார் பெப்சி நிறுவனத்துக்கு தந்து, அவர்கள் அந்த தாமிரபரணி ஆற்றில் பல நூறு அடிகள், 500 அடி 600 அடி கொண்ட ராட்சச ஆழ்துளை கிணறுகளை அமைத்து, நீர் வருகின்ற காலம், நீர் வராத காலம், எல்லா காலங்களிலும் அந்த நீரை உறிந்து அது அந்த பாட்டில்களை அடைத்து வைத்து, கின்லே மற்றும் இந்த அக்வாஃபினா என்று சொல்லக்கூடிய கொக்கோ கோலா அண்டு பெப்சி, இந்த 2 நிறுவனங்களும் அடைத்து விற்பனை செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக ஒரு நாள் ஒன்றுக்கு 15 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சு கொள்வதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதில் என்ன மிகப்பெரிய கொடுமைன்னு சொன்னால், 1 லிட்டர் தண்ணியை அவர்கள் உறிஞ்சி விற்பனை செய்வதற்கு தமிழக அரசுக்கு செலுத்துகின்ற தொகை என்பது வெறும் 37 காசுகள். ஆனால் அவர்கள் அந்த பாட்டிலே அடைத்து விற்பனை வெளியிலே செய்வது குறைந்தபட்சம் 30 ரூபாய். மிகப்பெரிய ஹோட்டல்களில், விடுதிகளில் 175 ரூபாய். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கின்லே அக்வாஃபினா பாட்டில் 250 ரூபா. அப்போ எத்தனை ஆயிரம் மடங்கு இவர்கள் இந்த நம்முடைய தண்ணீரை உறிஞ்சி கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். இந்த கொள்ளை லாபம் அடிக்கிற இந்த கம்பெனிகள் எங்கள் மண்ணில் வேண்டாம், எங்களை நிம்மதியாக விவசாயம் செய்ய வாழ விடுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நதிகளிலே ஓரளவுக்கு இயற்கையுடன் கூடிய ஒரு நதியாகவும், ஒரு மாசுபடாமலும் பாழாகாமலும் தன் இயற்கை வளத்தை பாதுகாத்து கொண்டு ஒரு நதி பயணிக்கிறது என்று சொன்னால் அது தாமிரபரணி நதி மட்டும்தான். அந்த நதியை பாழாக்குவதற்கு ஏற்கனவே பல்வேறு விதமான போராட்டங்களுக்கும் மக்களுடைய எதிர்ப்புகளையும் மீறி கடந்த கால ஆட்சியாளர்களால் கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு அந்த நீரை உறிஞ்சுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதிலே நாங்கள் வெந்து நொந்து போயிருக்கிறோம். இப்போ மேலும் ஒரு பன்னாட்டு அமெரிக்க கம்பெனிக்கு இது போன்று அனுமதி தந்து அவர்கள் உறிஞ்சி இந்த நீரை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஒட்டு முழுவதுமாக திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் வரையிலும் இருக்கிற 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய மக்கள், தாமிரபரணி ஆற்றை நம்பியிருக்கிற விவசாய மக்கள், தாமிரபரணி ஆற்றின் ஓரமாக அவர்கள் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து விவசாயம் செய்கிற மக்களுடைய அந்த ஆழ்துளை கிணறுடைய நீரின் அடி 1000 அடி 1500 அடிக்கு கீழே போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தண்ணீரை உரிய எங்களுக்கான வருகின்ற தண்ணீரும் அளவும் குறைந்து போய்விடும். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கருடைய எங்களுடைய விவசாய நிலங்கள் முற்றுவதுமாக பாலைவனமாக மாறுகின்ற பேரபாயம் இருக்கிறது. ஆதலால் தொடர்ந்து வடதமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிற நீங்கள், சென்னையில் போராட்டம் நடத்துகிற நீங்கள், காவேரிக்காக தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் போராட்டம் நடத்துகிற வேல்முருகன் ஆகிய நீங்கள் தமிழ்நாட்டுக்காக தானே கட்சி நடத்துகிறீர்கள், தமிழர்களுக்காக தானே கட்சி நடத்துகிறீர்கள். எங்கள் தென் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற இந்த ஆற்று நீர் உறிஞ்சுகின்ற தாமிரபரணி ஆற்று பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்து போராடுங்கள் என்று அங்கிருக்கின்ற பல்வேறு அமைப்பினுடைய தோழர்களும் எங்கள் கட்சியினுடைய தோழர்களும் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க தான் 2 மாதங்களுக்கு முன்பாகவே நான் மாநகரத்தினை பத்திரிகையாளர்களை அழைத்து தேதியை அறிவித்து இந்த போராட்டத்தை நடத்துவேன் என்று சொன்னேன். ஆக 1 மாத காலம் நான் அரசுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் ஒரு காலக்கெடு கொடுத்தோம். நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடணும், இல்லைனா அரசு இதை ரத்து செய்யணும் அப்படின்னு. அதற்கு பிறகு தான் கடந்த 27ஆம் தேதி நாங்கள் நாள் குறித்து ஒரு அமைதியான வழியிலே, ஜனநாயக வழியிலே ஒரு போராட்டத்தை நடத்த. இந்த போராட்டம்ங்கிறது அரசுக்கு எதிரான போராட்டம் தான் அப்படி நடத்தியிருக்கிறது. கண்டிப்பாக அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பெப்சி ஆலை கோக் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம். அரசு எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்கல. அந்த அரசு தானே, இந்த தமிழக அரசு தானே இந்த பெருநிறுவனங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இல்லை அதான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்ததை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், பெருந்துறையில் இப்போ என்ன நடந்துச்சு, இதே தமிழக அரசு தான் அனுமதி கொடுத்தாங்க. அங்கே மக்களும் விவசாயிகளும் போராட்டத்திற்கு வீதிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், கெயில் திட்டம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்ட மக்களுடைய விவசாய விளைநிலங்கள் வாயிலாக அந்த பைப்லைனை பதிக்கிற திட்டம் யார் போராடினா?
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராகிய நான் தான் என்னுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கானவரை திரட்டி கெயில் திட்டத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேலத்தில் முற்றுகையிட்டு நான் போராடினேன். உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டார்கள். தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. விவசாயிகளை அழைத்து பேசினார்கள். எங்கள் பாதிப்புகளை, எங்கள் வழிகளை சொன்னோம். உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி மித்தேன் திட்டம் விவசாய மக்களும் நாங்களும் போராடணும், பல கட்சிகள் போராடினார்கள். இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் உத்தரவு வழங்கி அதிமுக ஆட்சியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கடந்த கால திமுக ஆட்சியில் கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு அனுமதி தந்திருக்கிறது. தற்போது அவர்களை நாம் குறை சொல்லி கண்டித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கால அதிமுக ஆட்சியிலும் பெப்சிக்கு மீண்டும் ஒரு அனுமதி ஏன் தருகிறார்கள்? ஆக அரசு நீங்கள் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கே நாங்கள் எதிராக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ நடந்த ஈழ இனப்படுகொலையில் இந்த அமெரிக்கா நிறுவனம், இந்த பெப்சி கோக் நிறுவனம் அமெரிக்கா நிறுவனம், அப்போ அமெரிக்க அரசு நமக்கு துரோகம் செஞ்சுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், KFC உள்ளிட்ட அமெரிக்கா தூரகம் உள்ளிட்ட நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். ஆக ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பன்னாட்டு பணக்கார இந்த ஆலையை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த குடிநீர் என்பது நம்முடைய உயிர்நீர். அந்த உயிர்நீரை விற்பனை செய்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். அது மத்திய அரசு விற்பனை செய்தாலும் தவறு, தமிழக அரசு விற்பனை செய்தாலும் தவறு, கலைஞர் அரசு விற்பனை செய்தாலும் தவறு, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய அரசு விற்பனை செய்தாலும் தவறு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ தமிழக அரசிட்டிருந்து எந்த பதில் வினையாவது வந்ததா? நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட அவங்களை எதிர்த்து இந்த அனுமதியை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி தான் நீங்கள் போராட்டம் நடத்தியிருக்கீங்க. தமிழக அரசிட்டிருந்து என்ன பதில் வினை வந்திருக்கும்? இது வரைக்கும் வரலை. போராட்டம் நேற்றுக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்தவித எதிர்வினையும் வரலை. கண்டிப்பாக எதிர்வினை என்னுடைய போராட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்துகின்ற அத்தனை போராட்டங்களிலும் குறிப்பாக தமிழக அரசால் செய்யக்கூடிய காரியங்களை நிச்சயமாக மதிப்பளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் தோய்வில்லாமல் எங்கள் போராட்டத்தை வீரியமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் 400க்கும் மேற்பட்ட பெண்களோடு கொடியுடன் சென்று அமைதியான மொழியில் அறவழியில் நாங்கள் அங்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த போராட்டத்திற்கான ஒரு அற வலிமையை உணர்ந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு மதிப்பளித்திருக்கிறார். காவல்துறை உங்கள் மீது நடத்திய அந்த தடியடியை பற்றி நினைக்கிறீங்க? காவல்துறை இதே அதிமுக அரசினுடைய காவல்துறை தான். கண்டிப்பாக இந்த காவல்துறையுடைய இந்த தடியடியை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் தண்டிக்கப்படும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம். எங்கள் போராட்டம் தொடரும். ஆனால் இந்த காவல்துறையுடைய தடியடி என்பது நிச்சயமாக இந்த பன்னாட்டு பணக்கார ஆலயிடமும் கையூட்டு பெற்றுக்கொண்ட இந்த கங்கை கொண்டான் பேரூராட்சிக்குட்பட்ட காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் திரு சிவமுருகன் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டரும் அவரோடு வருகை தந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த ஒரு 10 நபர்கள், இவர்கள் தான் திட்டமிட்டு தடியடி நடத்தினார்கள். அதாவது இந்த திட்டமிட்டு தடியடி என்பது ஏதோ உட்கார்ந்துருக்கிற மக்கள் ஒரு கிளர்ச்சி செய்வார்கள், அல்லது ஒரு சாலை மறியல் செய்வார்கள், ஒரு அரசாங்கத்தின் வாகனத்தை அடித்து நொறுக்குவார்கள், அல்லது காவல்துறை வாகனத்தை அடித்து நொறுக்குவார்கள், அல்லது காவல்துறையோடு சட்டை பிடிப்பார்கள், ஒரு தள்ளுமுள்ளாகவும் அதிலே காவல்துறை தடியடி நடத்துது என்பது வேறு. ஆனால் நாங்கள் முற்றுகை போராட்டம் அறிவித்தோம். முற்றுகை போராட்டத்துக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அதனால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு அனுமதி தரப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தரப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அவரே இடத்தை வழங்கினார்கள். அங்கே பேரிகார்ட் போட்டு தடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் 1500க்கும் மேற்பட்டவர்கள் அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் செய்தோம். அப்போ எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வச்சிருந்த ஒலிபெருக்கி வண்டி, அந்த வண்டியை கொடுங்க, ஒலிபெருக்கில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு கேட்டால் வண்டியை தர முடியாது என்று கொண்டு போய் இந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. அந்த மைக்கை ஒத்து போய் காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டாரு. அந்த டிரைவரை கொண்டு போய் கைது செய்து காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டாரு. ஆக இவ்வளவு அடாவடி செய்து அந்த போராட்டத்தை அங்கே நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த காவல்துறையினுடைய அந்த பகுதியினுடைய ஆய்வாளருடைய அது ஒற்றை குறிக்கோளாக இருந்தது. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது காவல்துறைக்கு எதிராக போராட வேண்டும் என்பது அல்ல. எங்களுடைய நோக்கம் இந்த பன்னாட்டு பணக்கார மக்களை வஞ்சிக்கிற 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்களை பாழாக்கிற, அதுவும் குறிப்பாக குடிநீர் என்கிற உயிர் நீரை விற்பனை செய்கிற இந்த திட்டத்திற்காகத்தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் இதில் சிறந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த போராட்டத்தின் மூலமாக முடிச்சிடுறேன். போராட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னா காரணம் எங்களுக்கு முன் உதாரணங்கள் இருக்குது. வேல்முருகன் போராடி நீ தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ராட்சச மின் மோட்டர்களை வச்சு தண்ணீரை உறிஞ்சது என்னுடைய போராட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. கெயில் திட்டம் தடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்டி கட்டியவர்களுக்குள்ளே வர அனுமதி இருந்த மறுத்த போது அதிலே நான் போராடி உரிமையை நான் பெற்று தந்திருக்கிறேன். அதுக்கு கடுங்காவல் 2 ஆண்டு காலம் சட்டம் பெற்று தந்திருக்கிறேன். அதேமாதிரி இன்றைக்கு பல போராட்டங்கள் என்னுடைய போராட்டங்கள் வெற்றி அடைந்திருக்கிறது. என்னால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். பல போராட்டங்களை நான் வெற்றி கண்டிருக்கிறேன்.
ஆக இதில் ஒரு அமைதியான வழியில் ஒரு போராட்டத்தின் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்தை இருந்து உங்களை போன்ற ஊடக நண்பர்களுடைய கவனத்தை இருந்து அது மக்கள் மயப்படுத்தப்பட்டு அதுக்கு ஒரு மக்கள் அழுத்தத்தின் மூலமாக இந்த திட்டம் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நோக்கம். ஆனால் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர், அந்த ஆய்வாளர் என்பவர் அந்த நிறுவனத்திடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாயை கையூட்டு பெற்றுக்கொண்டு வேண்டுமென்றே இந்த நிறுவனத்தை எதிர்த்து இனி யாரும் இங்கே வந்து போராடக்கூடாது, அதற்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று அந்த நிறுவனத்தின் ஆலோசனை பிரகாரம் அவர் செய்திருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் வெறும் அந்த ஆய்வாளர் மட்டும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்க முடியாது. இந்த ஆய்வாளரை யாரோ ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு கருப்பாடு கோடிக்கணக்கான ரூபாயை இந்த பன்னாட்டு கம்பெனி மூலமாக லஞ்சம் பெற்றுக்கொண்டு அல்லது ஆதரவாக அவரிடத்தில் சலுகை பெற்றுக்கொண்டு இந்த காவலர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். பயன்படுத்தி எங்கள் மீது அதாவது காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொலைவெறி தாக்குதல், அதாவது 10க்கு மேற்பட்டவர்கள் மண்டை உடஞ்சது, நேராக அடிக்கிறதுன்னு லட்டிச்சார்ஜ் பிடி சேஸ் பண்ணுவாங்களே, காலில் இப்படி அடிப்பாங்க, அப்படி இல்லை, இப்படி 2 கையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் தொலைக்காட்சியிலேருந்து எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு, 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு பைப்பு ஒரு லட்டி வந்து கிட்டத்தட்ட 6 அடி அவ்வளோ மாட்டு அடிச்சு என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு காவேரி, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் மண்டை உடஞ்சப்பட்டு 15 தையல் அவருக்கு. என் கட்சியினுடைய தென்மண்டல இளைஞர் செயலாளர் திரு செரோன்குமார், அவருக்கு இன்றைக்கி மண்டை உடையப்பட்டு அவருக்கு இன்றைக்கி 20 தையல். என் கட்சியினுடைய திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர், அவருக்கு மண்டை உடைப்பட்டிருக்கு. எங்கள் மாவட்ட தலைவருக்கு மண்டை உடைப்பட்டிருக்கு. எங்களுடைய நகர செயலாளர், அந்த கங்கை கொண்ட நகர செயலாளர் மண்டை உடைப்பட்டிருக்கு. ஆக குறிபார்த்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய மாநில இளைஞர் செயலாளர், கட்சியினுடைய மாவட்ட தலைவர், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கணேசன் பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. திட்டமிட்டு நீங்கள் ஒரு காவல்துறை ஒரு சேசிங் ஒரு லெட்டி சார்ஜ்னா வர்ற தொண்டர்கள் யாரோ அவங்களை கையில் போடும் காலில் போடும், அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்தளவுக்கு காட்டுமிராண்டித்தனமாக அடிப்பதற்கான நோக்கம் என்ன? இப்போ நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க, இந்த இடத்துல கூடுங்க, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி கலைஞ்சிருங்கன்னு. அந்த இடத்துல நாங்கள் கூடுறோம், அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நான் பேசுகிறேன், மைக்கு தரமாட்டேன்ட்டீங்க, நான் வெறும் வாயால் பேசிட்டு காவல்துறை கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கைதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நான் வண்டியில் ஏறிட்டேன், என்னோட அந்த பெண்கள் பல பேர் கிட்டத்தட்ட 89 பெண்கள் வண்டியில் ஏறி கொண்டு போய் அவங்க கைது பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வந்தது 1500 பேருக்கு மேலே. மீதம் இருக்கிற மக்கள் எங்களை வாகனங்களை ஏற்றி எங்கள் தலைவரை கைது பண்ணிட்டீங்க, எங்களையும் வாகனங்களை ஏற்றி கைது பண்ணி மண்டபத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கீழே உட்காந்து கேட்டாங்க. சாலையில் போய் உட்காரல. காவல்துறை பொய்யா சொல்கிறாங்க, சாலை இது மதுரை நெடுஞ்சாலையில் மறிச்சாங்கன்ட்டு. ஒரு விஷுவில் எங்கேயாச்சும் எங்களுடைய தொண்டர்கள் சாலை மறியல் பண்ணி இந்தாண்ட பக்கம் ஒரு 100கணக்கான வாகனங்கள், இந்த பக்கம் ஒரு 100கணக்கான வாகனங்கள், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளானார்கள் என்று ஒரு செய்தி காட்ட முடியுமா? எங்கேயாவது எங்கள் தொண்டர்கள் ஒரு காவல்துறையினரை தாக்கினார்கள், ஒரு காவல்துறை அதிகாரியை சட்டை பிடித்தார்கள், அல்லது தள்ளிவிட்டார்கள், அல்லது ஒரு காவல்துறை வாகனத்துடைய கண்ணாடி அடித்து உடைத்தார்கள், அதனால் நாங்கள் லட்டிச்சார்ஜ் செஞ்சோம் சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. ஒரு லட்டிச்சார்ஜ் என்று சொன்னால் அப்பாவி தொண்டர்கள் மீது வந்த கூட தலைவர்கள் மீது எல்லாருமேலேயும் அது படும். ஆனால் அங்கே அப்படி படலை. குறிப்பாக எம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் நிர்வாகிகள் மீது பொறுக்கி யார் இவர் போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி மீறி யார் ஓட்டினாங்களோ, இவர் போய் காவலத்தில் யார் அனுமதி கொடுத்தாரோ மாவட்ட செயலாளர், ஆனால் உனக்கு போராட்டலாம் இங்கே பெப்சிலாம் பன்னாட்டு கம்பெனி, அமெரிக்கா கம்பெனி, எவ்வளோ பெரிய பணக்காரன், அவனை ஏற்றி நீ போராட்டம் பண்ணுவியா, தொலைச்சி அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது, வெளியே போடான்னு சொல்லி மிரட்டப்பட்ட எங்கள் நகர செயலாளர், மிரட்டப்பட்ட எங்கள் மாவட்ட செயலாளர், மிரட்டப்பட்ட எங்கள் மாவட்ட தலைவர், மிரட்டப்பட்ட எங்கள் மாநில இளைஞர் செயலாளர், அனைவரையும் திட்டமிட்டு பார்த்து குறிபார்த்து நீங்கள் அந்த விஷயம்லாம் பாருங்கள். ஒரு சில காவலர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல, ஒரு சில அதிகாரிகள் அவங்க அப்படியே சில பேர் வேடிக்கை பார்த்து சம்பிச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் திட்டமிட்டு இந்த கம்பெனியிடமிருந்து ஏற்கனவே பேசி திட்டம் வகுத்து வைத்திருந்த அந்த இன்ஸ்பெக்டரும் அவர் கூட வந்திருக்கிற அந்த ஒரு 10 தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டீம், அந்த 10 பேருக்கும் பங்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த 10 பேருக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இதில் பெரிய பிரச்சனையே காவல்துறைக்கும் உங்களுக்குமான பிரச்சனையை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை நான் பெப்சி நிறுவனம் காவல்துறையை ஏவி விட்டுருக்குங்கிறீங்க. ஏவி விட்டது எனக்கு ஆதாரமான தகவல் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் திரு டிஜிபி அவர்களை சந்தித்து பெப்சி நிறுவனம் முதல் நாள் ஒரு மிக முக்கிய உரை அதிகாரியை சந்தித்து மிகப்பெரிய அளவிலே பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டு இனி இந்த இடத்திலே யாரும் இது போன்று போராட்டங்கள் நடத்தால் பெருந்துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு ரத்து செய்தது போல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை ரத்து செய்து விடுவார்கள். வேல்முருகன் போராட்டம் என்று சொன்னாலே அதில் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார். வேல்முருகனுடைய போராட்டத்திற்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் தருகிறார். அதனால் எப்படியாவது இந்த போராட்டத்தை இங்கே நடத்த விடாமல் தடுங்கள் என்று ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆவணங்கள், வீடியோ, புகைப்படங்கள் அனைத்தையும் நேற்று காவல்துறை இயக்குநர் கொடுத்துருக்கிறேன். நான் கேட்டேன் காவல்துறை, நீங்கள் டிஜிபி அனுமதி கொடுத்தீங்களா லெட்டிச்சார்ஜ் பண்ண சொல்லி? இல்லை அந்த லோக்கல் டிஐஜி கொடுத்தாரா, இல்லை லோக்கல் அந்த எஸ்பி கொடுத்தாரா, இல்லை லோக்கல் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா, இல்லை ஆர்டிஓ கொடுத்தாரா, இல்லை குறைந்தபட்சம் ஒரு தாசில்தார்கிட்ட வச்சு தகவல் சொன்னீங்களா? என்ன காரணத்துக்காக லெட்டிச்சார்ஜ்? நாங்கள் என்ன இடையூறு செய்தோம்? எந்த பொதுமக்களுக்கு நாங்கள் இடையூறாக இருந்தோம்?
எந்த காவல்துறையினுடைய வாகனத்தை தாக்கணும்? காவல்துறை மேல்மட்டத்திலிருந்து எந்த உத்தரவும் வரல அடிக்க சொல்லி அவங்க மறுத்துட்டாங்களே. அது சில தொலைக்காட்சிகள் சொல்லியிருக்காங்களே, தன்னிச்சையாக ஒரு ஆய்வாளர் நடத்திய தடியடி இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தனிப்பட்ட முறையில் இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் இல்லை பணம் விளையாடி இருக்கிறது. இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த தனியார் ஆலை அங்கே இயங்க வேண்டும். அதன் மூலமாக பல கோடி ரூபாயை சம்பாதிக்கிற அந்த நிறுவனம் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் ஒரு சிலர்களுக்கும் பங்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பங்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறதாக நான் அச்சப்படுகிறேன். அதனால் அவர்களும் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதுக்கு உளவுத்துறையின் மூலமாக நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் காவல்துறை தலைவரிடத்திலும் உளவுத்துறை அதிகாரியிடத்திலும் என்னுடைய கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன். இல்லை, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய ஒரு பெப்சி நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தமிழக அரசுக்கு இருக்கணுமா இல்லையா? ஒரு தார்மீக அடிப்பில் நம்ம மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணுமே, அவங்களுக்கு இருக்கணும். அப்புறம் எதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க? அதுதான் கொடுத்ததான் தப்புன்றாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெருந்தரில் வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்க. கீழ்மட்ட அளவில் இந்த தவறு நடந்திருக்கலாம், ஷிப்காட் அதிகாரி அளவில் நடந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு பெருநிறுவனம் வர்றது எப்படி முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? இல்லை, அதுக்கு தானே, அதுக்கு அது தெரியும். அது அப்படியே கொடுத்துருந்தாலும் அது தவறு. அந்த தவற்றை நீங்கள் ரத்து செய்யணும்னு தானே நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நான் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், நான் ஏன் போய் போராடணும்? முதலமைச்சருடைய அரசாங்கம் கொடுத்திருந்தாலும் கூட அந்த கொடுத்த தவறு, அது அமெரிக்கா நிறுவனம், பெப்சி நிறுவனம், பன்னாட்டு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு கொடுத்த தவறு, அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அரசு இந்த போராட்டத்தை எதிர்கொண்ட விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு வெறும் எப்படி ஒரு மாவட்ட அளவிலான காவல்துறையினால் மட்டுமே நடைபெற்றது எப்படி சொல்ல முடியும்? அரசின் கவனத்துக்கு இதுவரையுமா போகாம இருக்குது? இல்லை, அது அப்படிதான். ஒரு இடத்துல நான் அதுக்கு என்ன காரணம், அங்க ஏனைய அதிகாரிகள், உயர் அதிகாரி இருக்கிறாங்க, அந்த வந்தவங்க. அந்த லெட்டிச்சார்ஜ் நடக்கும்போது நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 100 காவலர்கள் இருக்கிறாங்க, நிறைய இன்ஸ்பெக்டர்ஸு, சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அந்த லோக்கல் டிஎஸ்பி இருக்கிறாரு. யாருமே லட்டி சார்ஜ் பண்ணலை. யாருக்கு இந்த அசஸ்மெண்ட் அந்த நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டதோ அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்று இருக்கிற ஸ்பெஷல் போலீஸ் 10 பேர், இவர்கள் மட்டும்தான் மாஞ்சி 2 கையால் அடிக்கிறாங்க. ஒரு காவல்துறையுடைய மேல்மட்டத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது என்று சொன்னால், இல்லை அரசிடமிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது என்று சொன்னால், சார்ஜ் என்று சொன்னால் கண்டிப்பாக காவலர்கள் 100 பேருமே லட்டியால் அடித்து விரட்டுவார்கள். இங்கே அது நடைபெறலை. அந்த 100 காவலரில் 10 காவலர் மட்டும்தான் அடிக்கிறான், 90 காவலர் வேடிக்கை பார்க்குறான். ஆக 10 காவலர்கள் தனியார் ஆலையிடம் பெற்றுக்கொண்ட அந்த கூலிக்கு அவர்கள் ஏதோ ஒன்று போல் குறைக்க வேண்டும். அந்த நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் மாய்ந்து எங்களை அடித்து எங்களை அந்த மண்ணில் ரத்தம் சிந்த விட்டிருக்கிறார்கள். தாமிரபரணியின் ஆற்று நீர் உரிமையை பாதுகாப்பதற்கு, அந்த மக்களுடைய சுற்றுச்சூழல் உரிமையை பாதுகாப்பதற்கு, 1 லட்சத்திற்கு மேல் விவசாய நிலங்கள் பாழாகிற நெல்லை மாவட்டம் பாலைவனமாக மாறுகின்ற அந்த ஒரு பேர் அபாயத்தை தடுப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த மண்ணில் ரத்தம் சிந்தியதை குறித்து நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. தமிழக போன்ற பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன், துப்பாக்கி சூடுகளை சந்தித்திருக்கிறேன், கொலை வழக்கை சந்திச்சிருக்கிறேன், மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொலை முயற்சி வழக்குகளை சந்தித்திருக்கிறேன், நான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். எதை பற்றி நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. தமிழக அரசோ, அது மத்திய அரசோ, அது ஐநாவோ, தவறு யார் செய்தாலும் தவறுதான். அந்த தவறை உறுதியாக எதிர்த்து கடுமையாக சோரம் போகாமல் போராடக்கூடியவன், இறுதி வெற்றி கிடைக்கின்ற வரையிலும் தளராமல் போராடக்கூடிய அந்த போர்க்குணம் எனக்கே ஊறியது. அது தொடரும். இல்லை, இப்போ வந்து தமிழக அரசு உங்கள் போராட்ட நியாயங்களை புரிஞ்சுக்கிச்சுன்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசு இப்போதைக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் இப்போது கொடநாட்டில் இருக்கிறாங்க. அவர்களை நான் சந்திக்கின்ற போது தான் அவர்கள் வாயால் இதற்கு என்ன பதில் கிடைக்கிறது என்பது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் கூட்டணி கட்சியாக இல்லாமல் இது ஒரு திமுக ஆட்சியாக இருந்தால் நீங்கள் நேரம் அரசை தானே குறை சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் அரசை குறை சொல்கிறேன்னா என்ன? நீங்கள் திருப்பி அரசு நீங்கள் அரசை கேட்டு கிடக்குறீங்க. நான் தான் சொல்கிறேன், மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசு அந்த அரசு தவறு செஞ்சால் தவறு. இதே ஒரு காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருந்தா கண்டிப்பாக அதிமுக அரசை விமர்சித்து தான் அவங்க பேசியிருப்பாங்க. அதிமுக அரசினுடைய காவல்துறை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூட்டணி கட்சிங்கனால காவல்துறையை மட்டும் விமர்சிக்கிறீங்க. காவல்துறை மட்டும் விமர்சிக்கலைங்க, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காவல்துறை அரசு தான் அனுமதி கொடுத்தது, இந்த அரசு தான். இந்த அரசு எந்த அரசு தவறு செய்தாலும் அந்த அரசை நான் கண்டிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக அரசு செவிக்கு போகும், கண்டிப்பாக தீர்வு வரும்னு நினைக்கிறீங்க. அந்த ஆலை மூடப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் நான் இதுவரையில் நடத்திய போராட்டங்களில் எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த பெப்சி தண்ணீரை உரிந்து அந்த மண்ணில் பாட்டிலே அடைத்து வைக்கின்ற அந்த அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்யும். அந்த ரத்து செய்வதற்காகத்தான் நான் ரத்தம் அங்கு சிந்தியிருக்கிறேன். என்னுடைய இரத்தத்திற்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்று எதிர்பார்க்கிறேன். இல்லை என்று சொன்னால் கூடுதலாக ரத்தம் சிந்தவும் தயாராக இருக்கிறேன். நானே அங்கே களத்துக்கு சென்று இன்னும் இதைவிட வீரியத்துடன் வேகத்துடன் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அங்கு துப்பாக்கி சூடுகள் நடந்து அதற்கு உயிர் பலியானாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. களத்தில் மடிவது நானாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய லட்சியத்திற்காக, என்னுடைய கொள்கைக்காக, நான் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிக்காக நிச்சயமாக நான் போராடுவேன். முதலமைச்சரோடு இருக்கிறோம், நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கிறோம், அதனால் நம்ம எப்படி போராடுறது, நம்ம எப்படி எதிர்த்து பேசுறது அப்படிலாம் கிடையாது.
இந்த நாட்டில் கோமேரி நோய் ஏற்பட்டது வள்ளுவர் கோட்டத்திலே போராட்டத்தை தமிழ்நாட்டில் முதல்ல திமுக நடத்தலை, காங்கிரஸ் நடத்தலை, பாமக நடத்தலை, நான் தான் நடத்தினேன். பால் விலை உயர்வு முதல் கண்டன அறிக்கை என்னுடைய கண்டன அறிக்கை தான். ஆக வேல்முருகன் நடத்த முதலமைச்சர் அதிமுக அரசு கூட்டணியில் இருக்கிறாரு, வேல்முருகன் சால்ராடித்தார்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் அதிமுக அரசோடு கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த அரசு செய்ய தவறியதை சுட்டிக்காட்டி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் களத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடுகிறவன் வேல்முருகன். இப்போ தேர்தல் இந்த பிரச்சார களத்திற்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக திமுக தான் வேலையை ஆரம்பிச்சிட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ தெரியுது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நமக்கு நாமே பயணத்திட்ட போயிருக்கிறாங்க. என்னதான் இணையதளங்கள் இதில் வந்து அதை முழுக்க கிண்டல் பண்ணி ஒரு நகைச்சுவை காட்சிகள் மாதிரி காமிச்சாலுமே திமுக கட்சிக்குள் அது ஒரு பலப்பட்டிருக்கு, ஒரு வீரியமாக அவங்க போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமா? இல்லை, நீங்கள் சொன்ன அந்த கூட்டம் நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது சோர்ந்து போயிருந்த எந்த கட்சியும் தன்னுடைய கூட்டணிக்கு வராமல் ஏங்கி தவித்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு பயணமாக திரு ஸ்டாலின் அவருடைய பயணம் அமைந்திருப்பது என்பது அளவை தவிர அதை தாண்டி வேறுவதும் அந்த பயணம் இந்த நாட்டில் சாதித்துவிட முடியாது என்பதுதான் என்னுடைய அரசியல் பார்வை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மக்களை இதுவரையும் சந்திக்காத அரசியல் தலைவர்கள் மத்தியில் நான் சந்திக்காத அரசியல் தலைவர்னா நீங்கள் காமராஜர் அண்ணா காலத்துக்கு போக வேணாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நான் என்ன அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் யாரும் இப்போ சந்திக்கிறதில்ல. நான் குடிசைக்கு போகிறேன், நெசவாளர்கள்ட்ட போகிறேன், துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட போகிறேன், மாணவர்கள்ட்ட போகிறேன், இளைஞர்கள்ட்ட போகிறேன், எல்லா மத்தியிலும் நான் இப்போ போக ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி போக தயாரா, ஜெயலலிதா போக தயாரான்னு கேட்குறாரு அவர். இது கேளுங்க, நீங்கள் போகிறீங்க, உங்களை மக்களை ஏற்றுக்க மாட்டேன்றான். போகாத முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவை ஏற்றுக்கிறான். ஓட்டே கேட்க வரல, புருக்களின் மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பிடிச்சிது. இது மக்களுடைய மனநிலை. இப்போ நான் கூட தான் புதிய வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 170 போராட்டம் பண்ணியிருக்கேன். ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் பக்கம் வந்துட்டானே. கம்யூனிஸ்டுகள் காலமெல்லாம் மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்க. என்னை விட அதிகமாக இந்த மண்ணிலே தடியடிக்கு ரத்தம் சிந்திருக்கிறார்கள், துப்பாக்கி சூட்டை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? கம்யூனிஸ்டுகள் போகாத வீதிகள் இருக்கிறதா? தெருக்கள் இருக்கிறதா? போராடாத பிரச்சனைகள் இருக்கிறதா? ஆக ஒருவர் செல்கிறார்கள், போறார்கள், மக்களை சந்திக்கிறார்கள் என்பதற்காக மக்கள் வாக்களித்து விட மாட்டார்கள். மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு தொடர்ந்து பெரும் ஆதரவை தமிழக மக்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இப்போ நீங்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, இடதுசாரிகள், அதாவது பெரிய லெவலில் மக்களிடம் சென்று சேராத அமைப்புகள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் மக்களோடு இன்னும் ரத்த சிந்தின அமைப்புகள் தான். அப்போ அந்த வகையில் இப்போ ஸ்டாலின் போகிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு மக்கள் தலைவருக்கான யுக்தி தானே? இல்லை, போகிறத நான் தான் விமர்சனம் பண்ணல. தமிழ்நாட்டில் வந்து மக்களை சந்திக்கிற உரிமை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிறது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் சென்று மக்களை சந்திக்கலாம். தாங்கள் இந்த மக்களுக்கு அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்னும் செய்ய போகிறோம் என்று வெற்றி வாக்குறுதி கூட தரலாம். ஆனால் தேர்தல் காலத்தில் இவற்றை நம்பி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்களா, அல்லது அவர் சொல்வது போல் மக்களை சந்திக்காமல் இருக்கிற அதிமுகவுக்கு வாக்களிக்க போகிறார்களா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி மக்கள் நினைக்கிறாங்க, ஸ்டாலின் வராரு, தேர்தலுக்காக வராரு, தேர்தல் இன்னும் 3 மாதம் இருக்குது, அதனால் வராரு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வீதியாக வரவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறாங்க, எங்களுடைய குறைகளை தீர்க்குறாங்க, எங்களுக்கான திட்டங்களை தராங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு போயிட்டே இருக்காங்களே. அதிமுக தலைமையே மக்களை சந்திக்கிறது மாதிரியான ஒரு யோசனையை இது வந்து ஒரு உந்து சக்தியாக தூண்டி விட்டுருக்குங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. இல்லை, அதாவது அதிமுக தலைமையை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த செய்திகள் வருது, ஊகங்கள் வருது, அதெல்லாம் பற்றி அதிமுக தலைமை அதை பற்றியும் கவலைப்படாது. இன்றைக்கி எல்லாம் இங்கே அறக்க பறக்க தேர்தலுக்கு சீட்டுக்கு கூட்டணிக்கு அடிச்சிட்டு கிடக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், முதலமைச்சர் போய் அங்கே மட்டும் அழகாக கொடநாட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஆலோசகரை பக்கத்தில் வச்சுட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், மக்களுக்கான அறிவிப்புகள் அதை பற்றி அவங்க மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் காலத்துக்கு வருவாங்க, தமிழ்நாட்டில் முக்கிய இடங்களில் பாயிண்ட்டுகளை போய் பேசுவாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஆட்சிக்கு வர போகிறாங்க. அப்படி தான் அவங்களுடைய நிலைமை போயிட்டுருக்கு. அதனால் ஒரு கட்சி தலைவர் மக்களை சந்திக்கிறாருங்கிறதுக்காக அப்படியே மக்கள் பூரா போயிடுவாங்க, வாக்களிச்சுருவாங்கன்றது சாத்தியம் இல்லை. கடந்த தேர்தலில் வடிவேலு மக்களை சந்திக்காத கூட்டமாக சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கூட்டம் குடிச்சு வடிவேலு பேச்சு கேட்க, வடிவேலுடைய நகைச்சுவையை பார்க்க. அதனால் ஒரு கூட்டம் கூடுவதாலேயோ ஒரு மக்களை சந்திப்பதாலேயோ மக்கள் வாக்களித்து விட மாட்டார்கள். மக்களுக்கு தெரியும் யாரை வாக்களிக்க வேண்டும், யாரை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும், யார் அந்த தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்தால் அந்த தொகுதி வளம் பெறும், அந்த தொகுதி வளர்ச்சி பெறும், எளிதில் அந்த மக்கள் அணுக முடியும் என்பதையெல்லாம் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நீங்களோ நானும் நம்ம தீர்மானிக்க முடியாது. இப்போ கடந்த வாரத்தில் தேமுதிக தலைவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் எதை இழந்தாவது அதிமுக ஆட்சியை அகற்றுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிப்பு விட்டுருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எதை இழந்தாலும் சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் தன்னை இழக்காமல் இருந்தாலே போதும். அவர் பல கூட்டங்களில், பல மாநாடுகளில் தன்னை இழந்து தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பேச்சு
அதனால் அவருடைய பேச்சையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் ஒரு பார்வைக்குரிய பேச்சியாக, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பேச்சியாக இருந்த காலகட்டங்கள் எல்லாம் மலையேறிவிட்டது. இப்போது விஜயகாந்த் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்வது போல் ஒரு மிகப்பெரிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவோ, இல்லை எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சக்தியாகவோ தமிழ்நாட்டு மக்கள் யாரும் அவரை பார்க்கவில்லை. திமுக தேமுதிக அந்த வாய்ப்பை அவர் இழந்து விட்டார். இல்லை, திமுக தேமுதிக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு வியூகத்துக்கு வந்து திமுக தொடர்ந்து முயற்சிக்குது. அப்படி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு பலம் தானே? கண்டிப்பாக திமுக, காங்கிரஸ், தேமுதிக போன்ற அந்த ரசிகர்களுடைய வாக்குகளை வைத்திருக்கிறார். அல்லது குறிப்பிட்ட 2%, 3% ஓட்டுகள். திமுகவுக்கு இப்போ 24% இருக்குன்னா விஜயகாந்துக்கு ஒரு 3%, காங்கிரஸுக்கு ஒரு 2%, ஒரு 5% சேரும். 25, 5, 30%. நீங்கள் அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்கு விழுக்காடு சொல்கிறீங்க, அது முன்ன பின்ன வந்திருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? அதான் நான் தான் சொல்கிறேன், வாக்கு சதவீதங்கள் கூடலாம் குறையலாம். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற காங்கிரஸ் இன்றைக்கு இரண்டாக உடைந்து வாசன் ஒரு அணியாகவும் ஒரு கட்சியாகவும் அங்கு காங்கிரஸ் ஒரு அணியாக இருக்கிறது. தேமுதிக தன்னுடைய சொந்த எம்எல்ஏக்களையே 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை இழந்து இன்றைக்கு அந்த கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது. அவருடைய செய்கை, அவருடைய நடவடிக்கை, டெல்லியில் பிரதமரை சந்தித்து விட்டு பத்திரிகையாளரை சந்தித்தது, விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை கூட்டு உன்னை அடிக்க மாட்டேன் வான் என்று சொல்வது, அவருடைய பேச்சு, மேடைகளை தூங்கி விழுவது, திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்திய இடத்திலே பிரதமரும் கவர்னர்களும் முதலமைச்சரும் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கும் போது இவர் தூங்கி உட்கார்ந்து கொண்டிருப்பது, இதையெல்லாம் பார்க்கின்ற பொதுமக்களுக்கு இவருக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டுமா, இவரெல்லாம் நமக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கிடைத்து விட்டார்களே என்கிற அந்த பார்வை தான் இருக்கிறதை தவிர, இதே விஜயகாந்த் அவர்கள் தான் அதிமுக கூட்டணி சேரும் போது இதே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அந்த பரப்புரையின் போதும் அவர் வந்து ஒரு வேட்பாளர் அடிச்சாருன்னு சொல்லி விமர்சனமானது. அதே விஜயகாந்த் தானே இப்போ இருக்கிறாரு. அதே விஜயகாந்த் தான். நான் அன்றைக்கு விஜயகாந்தை விமர்சனம் செய்து இன்றைக்கு நான் விஜயகாந்தை விமர்சனம் செய்கிறேன். என்னை பொறுத்தவரையில் விஜயகாந்துக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு ஒரு காலத்தில் ஒரு மாற்றமாக விஜயகாந்த் சினிமாவில் அவர் எடுத்த கதாபாத்திரங்களில், அவர் நடித்த படங்களில் புரட்சிகரமான கருத்தை சொல்வது, சமூக அநீதிக்கு எதிராக போராடுவது, காவல்துறையுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவது, ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதை தன்னுடைய திரைப்படங்களிலே கதை வசனகாத்தார் மூலமாக தூக்கி நிறுத்தது. அதனுடைய ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அளித்தது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடங்களுக்கு விஜயகாந்த் அவர்களால் மக்களுடைய வாக்குகளை 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய தகுதியானவராக இருந்தார். அதனால் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சுகளும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இன்றைக்கு எந்த இணையதளங்களை எடுத்து பார்த்தாலும், எந்த யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலைதளங்களை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மனங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதே மனநிலை கடந்த விஜயகாந்தனுடைய ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி விஜயகாந்தை பற்றி யூடியூப்லேயோ நீங்கள் முகநூல்கள்லையோ நம்ம அப்படியேப்பட்ட விமர்சனத்தை பார்க்க முடியாது. ஆக மக்களுக்கு மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு மனநிலை அவருடைய நடவடிக்கைகளில், அவருடைய செயல்பாடுகளில், சட்டமன்றத்தில் பொறுப்பேற்று அதனுடைய தனது எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பதவியை பெற்று மக்களுக்கான பிரச்சனைகளை அவர் முன்வைத்து போராடவில்லை, மக்களுக்காக பிரச்சனைகளில் அவர் வாதாட முன்வரவில்லை என்பதெல்லாம் தெரியும். இருக்கிற எம்எல்ஏ பதவி வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் சென்று பேசாத, போராடாத, வாதாடாத திரு விஜயகாந்த் அவர்களை நாளைக்கும் திரும்ப வெற்றி பெற செய்து நாட்டுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்து அவர் என்ன நமக்காக செய்ய போறாரு அப்படின்ற கேள்வி தான் வரும். திமுகவுடன் சேரும்போது அவர் முதலமைச்சராக அவராக வாய்ப்பு இல்லை. இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது, காங்கிரஸ் கூட கிடையாது. விஜயகாந்தும் காங்கிரஸும் திமுகவோட கூட்டணி சேர்ந்தா பின்ன ஒரு 5% ஓட்டு கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர பெரிய லெவலில் மாற்றம் வராது. ஒன்றும் மாற்றம் வராது. மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மெகா அலைன்ஸ் வேணும். அதிமுக என்கிற ஒற்றை கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் திரட்டினால் மட்டுமே தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஓரளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு நிகரான ஒரு போட்டி என்று சொல்வார்கள், அந்த போட்டி உருவாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த நிமிடம் வரையில் அதிமுக ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது என்பது உண்மைதான். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கனாலே கேட்குறேன், மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய வலிமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலில் என்ன மாதிரியான பங்காற்றுவாங்க, என்ன வினை இருக்கும்? மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் இடம்பெறக்கூடிய 4 தலைவர்களும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி மக்களோடு கைகோர்த்து போராடக்கூடிய போர்க்குணம் கொண்ட தலைவர்கள், தலைமைகள். அதில் எனக்கு எந்த மாற்றுக்களும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தலைமைகளை, அப்படிப்பட்ட தலைவர்களை அங்கீகரித்து வாக்களித்து இந்த நாட்டுடைய உச்சாணி பதவியில் அமர வைக்கின்ற ஒரு தெளிந்த பார்வையும் ஒரு தெளிந்த புரிதலும் கூடிய ஒரு நம்பிக்கைக்கூடிய மக்களாக மாறி அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் அந்த மனநிலைக்கு இன்னும் வரவில்லை. அதுக்கு இன்னும் காலம் பிடிக்கலாம். ஆனால் மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடர்ந்து வாசன் அவர்களை, விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து நம்ம கூட்டு கதைக்கு அப்படியாவது வந்து சேர்த்துடணும், அப்படி ஒரு கூட்டணி அமைச்சரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இல்லை, அதான் அவருடைய முயற்சியை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. நான் தான் சொல்லிட்டேன், அவர்கள் வந்து
இந்த 4 தலைவர்களுமே அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், போராட்ட களத்திலே தலைமையேற்று முன்னாடி நிற்கக்கூடியவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இன்னும் இந்த நாட்டில் அவருக்கு ஒரு சமமாக அல்லது அவரோடு கருத்தியலாக உடன்படக்கூடிய தலைவர்களை அழைப்பது என்பது அவருடைய உரிமை. அது விஜயகாந்த் போய் சேர்றாரா, வாசன் போய் சேர்றாரா, யார் போய் சேர்றாரா என்பது அந்தந்த கட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது. என்னை பொறுத்தவர்கள் அவர்களை பற்றி என்னுடைய பார்வை என்பது மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய நல்ல தலைவர்கள் அவர்கள். ஆனால் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. இப்போது இருக்கிற சூழலில் அந்த அணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுமா என்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் உங்களை எப்படியாவது அந்த மக்களை கூட்டியதுக்கு இழுக்கணுங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர்லாம் முயற்சி பண்ணுறதா தொடர்ந்து செய்திகள் வருது. அதுதான் நான் சொல்கிறேன்னே, திரும்ப அந்த கேள்விக்கு தான் பதில். எனக்கு அந்த தலைவர்களுடைய 4 நடவடிக்கையிலும் அவருடைய போராட்டங்களிலும் அவர் எடுக்கின்ற பிரச்சனைகளிலும் உடன்பாடு ஆனது. அதனால் அரசியல் ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கூட்டணியில் கடந்த தேர்தலில் நான் இடம்பெற்ற காரணத்தினால் நான் அதில் தற்போது இருக்கிறேன். அதனால் என்னால் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று அவரோடு கைகோர்க்க முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கம் என்கிற பெயரில் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை அவர் முன்னெடுத்து போராடுகின்ற போது அதில் வேல்முருகன் கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் எனக்கு அழைப்பு விடுக்கின்ற போது அதில் நான் கலந்து கொள்கிறேன் என்கிற வாக்குறுதியை அவர்களுக்கு தந்திருக்கிறேன். தந்துவிட்டு அந்த வாக்குறுதியை பல கட்டங்களில் நான் நிறைவேற்றியிருக்கிறேன். இன்று வரையிலும் அந்த போராட்டம் தொடர்கிறது. நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை அமைத்து உருவாக்கி நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் திரு வைகோ அவர்களும், திரு திருமாவளவன் அவர்களும், திரு முத்தரசன் அவர்களும், திரு ஜி ராமகிருஷ்ணன் போன்ற தலைவர்களும் அல்லது அவர் பிரதிநிதிகளும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நான் காவல்துறையில் தடியடிப்பட்டதற்கு திரு வைகோ அவர்கள் என்னை தொலைபேசியில் நலம் விசாரித்தார், திரு முத்தரசன் அவர்கள் விசாரித்தார். அதேமாதிரி சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகளுடைய அனைத்து தோழர்களும் நெல்லைக்கு திரண்டு எனக்கு ஆதரவு தெரிவித்து என்னை நலம் விசாரித்தார்கள். பாதிக்கப்பட்ட எங்களுடைய தொண்டர்களை மருத்துவமனையில் பார்த்து ஆறுதல் கூறி பழவகளை வழங்கி எனக்கு ஆறுதல் கூறினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அமைப்பினுடைய தலைவர்கள், மறுப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி, திரு கோவை ராமகிருஷ்ணன், திரு ஜகலான் பாகவி, திரு பாப்புலர் இந்தியாவினுடைய அகில இந்திய தலைவர், இப்படி எண்ணற்ற தலைவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு குணங்குடி அனிபா போன்றவர்கள், எண்ணற்ற தலைவர்கள். ஆக நான் ஒரு களத்தில் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக ஒரு சாதி மத எல்லைகளை கடந்து இந்த தமிழகம் நன்கு இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக போராடுகிற ஒரு களத்தில் இருக்கிற ஒரு எளியவன். ஆக எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு தாக்குதலை ஒரு ஜனநாயக ரீதியாக இதை கண்டிக்க வேண்டும் என்ற தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனக்கு ஆதரவாக என்னை சந்தித்திருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் போல் போராடுகிற ஒரு தலைமை ஏன் இன்றைக்கு அதிமுகவில் இவர் இருக்க வேண்டும், எங்களோடு வாருங்களாம் என்னை பல தலைவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எடுக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்களே சொல்றீங்க என்னுடைய கொள்கை அடிப்படையில் நான் இடதுசாரிகளோடும் திருமாவளவனோடும் தான் எங்க கொள்கை, நாங்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்களுக்காக இன உணர்வுக்காக நிற்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கொள்கை அடிப்படையில் இந்த மாதிரியான கூட்டணி அமைக்கும்போது நீங்க அதில் தானே இருக்கணும். கூட்டணி அமைக்கும் போது நான் அவ்வளோதான் இருக்கணும். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது கூட்டணியாக மாறுவதற்கான ஒரு அணியை நான் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு முன்பாக நிச்சயமாக கட்டமைக்கப்பட்டிருந்தால் நான் திரு வைகோ அவர்களோடும் கம்யூனிஸ்டுகளோடும் கண்டிப்பாக திருமாவர்களோடும் நான் இருந்திருப்பேன். எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் அதிமுகவோட கடந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் கூட்டணி அமைச்சிருக்கிறேன். முடிந்து இன்றைக்கு ஒரு 2 ஆண்டு கூட ஆகலை. திடீர்னு இன்னொரு கூட்டணிக்கு போனேன். அது வேல்முருகன் பாருங்கப்பா, நேற்றுக்கு ஒரு கூட்டணி, இன்றைக்கி ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, இப்போ இவரும் 10ஓடு 11 அரசியல்வாதி தான் என்கிற ஒரு அவப்பெயருக்கு ஆளாகும். ஏன்னா கடந்த காலங்களில் அந்த விமர்சனம் என்னால் பல கட்சியின் மீது வைக்கப்பட்டது. நான் அதற்காக தான் சற்று நிதானம் காக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் கூட்டு இயக்கத்தின் மூலமாக மக்கள் பிரச்சனைக்காக கைகோர்த்து போராடுவதில் எனக்கு எந்த தவறும் இல்லை. இன்றைக்கு நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தேர்தல் வெற்றிக்கிறது நம்ம முக்கியம். இல்லை, தேர்தல் வெற்றி பற்றி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது. தேர்தல் வெற்றியை பற்றி நான் கவலைப்பட்டால் முல்லை பெரியாரால் விடுதலை புலிகளுக்கு ஆபத்து என்று தமிழக அரசு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது மாண்புமிகு முதலமைச்சரையும் தமிழக அரசையும் கடுமையாக கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டின் முதல் அறிக்கை நான் தான் தந்தேன். பத்திரிகையில் தமிழ்நாடு முழுவதும் அதை போஸ்டரில் தொங்க விட்டாங்க. அதிமுக அரசுக்கு வேல்முருகன் கடும் கண்டனம் என்று. நான் கவலைப்படவில்லை. காரணம், முதலமைச்சருடைய அரசாங்கத்தில் பணியாற்றுகின்ற சில அரசு அதிகாரிகள் தவறான செய்தியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தான் வைத்தேன். என் வேண்டுகோள் உடனடியாக ஏற்கப்பட்டது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் எடுத்த ஸ்டாண்டில் உச்சநீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த அபிழட்டு மனுவை திரும்பி பெற்றதாக வரலாறு இல்லை. நான் சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டேன், கடிதம் கொடுத்தேன். அடுத்த நாள் உடனே தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக விடுதலை புலிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அணைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்று மனுவை புதிதாக தாக்கல் செய்தார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ பதவிக்காகவோ நான் இந்த கட்சி உருவாக்கவில்லை.
நேற்றைக்கு ரத்தம் சிந்தி என் கட்சியினுடைய பொதுச் செயலாளரிலிருந்து மாவட்ட செயலாளர் வரை முன்னணி தலைவர்கள் அனைவரும் நாங்கள் ரத்தம் சிந்துகிறோம் என்று சொன்னால் எதற்காக? அது எந்த சுயநலம் இல்லை, மக்கள் பிரச்சனைக்காக. இன்றைக்கு 20 தமிழர்களை நாயை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள் ஆந்திர காவல்துறை. தமிழ்நாட்டில் எந்த கட்சி வீதியோடு வீதிக்கு வந்து போராடியது? எந்த கட்சி தன் தொண்டனை அந்த போராட்ட காலத்தில் உயிர் பலி தந்தான்? தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் கோரிக்கை வைத்தோம், 20 குடும்பத்திற்கு அரசு வேலை வேண்டும் என்று சொன்னோம். இன்றைக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொன்னோம், வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு சிபிஐ கேட்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. எங்களை பொறுத்தல சமரசமே கிடையாது. சீட்டுக்காக, தேர்தலுக்காக, கூட்டணிக்காக சமரசம் கிடையாது. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு தரப்பு விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா, திமுகவுடன் இந்த கூட்டணிகள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதிமுகவை திட்டமிட்டு மக்கள் நல கூட்டு இயக்கத்தை விரும்புது அப்படிங்கிற ஒரு பார்வையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் ஏன்னா அதிமுக கிட்டத்தட்ட திமுகவோட நெருங்குற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்தது தவறு. அதாவது அதிமுகவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடியவராக திரு வைகோ அவர்களும் தெரியவில்லை, திரு திருமா அவர்களும் தெரியவில்லை, மேற்பிற்குரிய திரு முத்தரசன் அவர்களுடைய நடவடிக்கையும் தெரியவில்லை, திரு ஜிஆர் அவர்களுடைய நடவடிக்கையும் தெரியவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய உழைப்பிலும் அவருடைய போராட்ட குணத்தையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அப்படி ஒரு அரசியல் பார்வை வருது. ஏன்னா திமுகவோட நெருங்கினப்ப புரிஞ்சுட்டாங்களே. கேவலமான பார்வை. இந்த பார்வை என்பதே ஒரு அபத்தமான பார்வை, கேவலமான பார்வை. ஒரு போர்க்குணம் கொண்ட மக்கள் பிரச்சனைக்காக மக்களை அணிதிரட்டி போராடுகிற ஒரு எளிய மக்களை அணிதிரட்டக்கூடிய தலைவர்களை இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுவதை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொரு புறம் வந்து இப்போ இந்த அரசை பற்றிய இன்னொரு விமர்சனம், இந்த யுவராஜ் அவர்களுடைய அந்த கைது, யுவராஜ் அவர்கள் காவல்துறைக்கு விடுத்த மிரட்டல், காவல்துறையை பார்த்து ஒரு சினிமா ஹீரோ மாதிரி காட்டுக்குள்ளே இருந்துட்டு முடிஞ்சா பிடிச்சு பாருங்கிறது வாட்ஸ்அப் செய்திங்கிறாங்க. உண்மையிலே நம்ம தமிழக அரசு அவ்வளோ பலவீனமாக இருக்கா? யுவராஜ் போன்ற ஒருவர்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்துட்டு மிரட்டுற மாதிரி வந்து பிடிச்சு பாருங்கிற மாதிரியும். அப்போ யுவராஜ் போன்றவர்களுக்கு அவர்களுக்கு பின்புலத்தை பார்த்து தமிழக அரசு யோசிக்குதா? ஏன் தமிழக அரசும் காவல்துறையும் யுவராஜ் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிட்டாங்க? இவ்வளவு தாமதம் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யுவராஜ் விஷயத்தில் தமிழக காவல்துறை கையாண்ட முறையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு காவல்துறைக்கு ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி, அவர் குற்றவாளி அல்ல, ஆனால் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தின் மூலம் தான் நிரபராதி என நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர், காவல்துறையால் தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர், இந்த அளவுக்கு பகிரங்கமாக இது போன்ற எச்சரிக்கை விடுவதும், நீங்கள் சொல்வது போல் வாட்ஸ்அப்பில் செய்திகளை பரிமாறிக்கொள்வதும், இவ்வளவு நவீன உலகத்திலும் அவர்களை உடனடியாக கைது செய்யாமல் இவ்வளவு பத்திரிகை ஊடகங்களை மிகப்பெரிய செய்தியாட்பதற்கு இடமளித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு இடமளிப்பதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள், செயல்பட்டிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்லை, ஒரு அரசும் காவல்துறையும் இதில் வந்து ஒரு உடன்பாடு இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? ஒரு அரசு வந்து கண்டிப்பாக தனக்கு எதிரான ஒரு அரசியல் பகை உள்ள தனக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி போராடுற கட்சிகளை பார்க்கிற விதத்துக்கும் யுவராஜ் போன்றவர்களை பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசத்தில் அரசு அப்படி அரசு யுவராஜ் விஷயத்தில் அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்வது போல் அரசு அதில் அப்படி ஒரு பார்வையை செலுத்தியிருந்தால் அதுவும் கண்டனத்துக்குரியதுதான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தஞ்சாவூரில் நடந்தது வந்து ராஜராஜ சோழனுடைய அந்த சதய விழா என்று சொல்லக்கூடிய அவருடைய பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக, அது பிறந்தநாள் விழாக்கு என்ன குறிப்புன்னு தெரியல, ஏதோ பிறந்த நட்சத்திரம்னு வச்சு ஏதோ கொண்டாடுறாங்க. ஆரம்பத்தில் தமிழ் மன்னர் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே அது பண்ணாங்க, நம்ம தமிழர்களுடைய அடையாளம்னு. இப்போ சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருடம் நினைக்கிறேன், ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதிகளாக சேர்ந்து ராஜராஜன் சோழனுக்கு வந்து உரிமை கொண்டாடுவதும், அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சில இடங்களில் மோதலில் போய் முடிகிற மாதிரி, உனக்கு சொந்தமாக எனக்கு சொந்தமாக ராஜராஜ சோழனுங்கிற மாதிரி முடியக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே தஞ்சாவூரில் வாண்டையார் சமூக மக்கள் வந்து பேருக்கு பின்னாடியே அவரை வாண்டையார் என்றோ கல்லர் என்றோ போட்டு இவர் எங்கள் சமூகம் தான், அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடையார் சமூகங்களும் தங்களுக்கு கொண்டாடுறாங்க, அங்குள்ள முத்துராஜா முத்திரையர் சமூகங்கள் கொண்டாடுறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுக்கு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வன்னியர்களும் சொல்கிறாங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ராஜராஜ சோழனை இத்தனை சமூகங்கள் கொண்டாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராஜராஜ சோழன் என்பவன் ஒரு தமிழ் மன்னன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி அவர்கள் அனைவரும் ஒரு விதத்தில் உரிமை கொண்டாடுவதில் ஒரு உண்மை இருப்பதாகவும் நான் அறிகிறேன். காரணம், இந்த தமிழ்ச்சாதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அனைவருமே ஏதாவது ஒரு தாயின் பிள்ளையாகத்தான் இருந்திருப்போம். அந்த அடிப்படையில் நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் தான். பிற்காலத்தில் நாம் சாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தாய்மொழியை தமிழாக கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூகத்திற்கும் நம்முடைய முப்பாட்டன் அல்லது போட்டன் ராஜராஜ சோழன், அவனை உரிமை கொண்டாடுவதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி மட்டுக்குமே நாங்கள் அதை உரிமை கொண்டாடுவோம் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. அவன் என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய முன்னோன்,
எனக்கு முன்னர் இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒரு மன்னன், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆட்சி செய்தவன், விஞ்ஞானங்கள் தோன்றுவதற்கு முன்பாக மிகப்பெரிய அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன், கல்லணையை வடிவமைத்த அந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகளாக இருக்குது சோழர்கள் ஆட்சியினுடைய. அந்த பெருமையை ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடலாம், ஒவ்வொரு தமிழமும் அந்த பெருமிதத்தை எண்ணி பூரிப்பு அடையலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் என் சாதிக்கு உரியவர் என்று சொந்தம் கொண்டாடி இங்கிருக்கிற தமிழ்ச்சாதியினுடைய ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ் மக்களாகிய நாம் முரண்படுவதோ மோதிக்கொள்வதோ எனக்கு உடன்பாடு ஆனதல்ல. ஆனால் இது வந்து நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாதிய தமிழ் சமூக உணர்வுங்கிறது போய் சாதிய சமூகத்தை நிலைநிறுத்துகிற விஷயமா தான் இது போய் துணிக்கிறது. தமிழ் உணர்வு பீரிடுற மாதிரி தெரியல. என்ன தமிழ் உணர்வு வரணுன்றதான் என்னுடைய விருப்பம். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் முற்போக்கான மாநிலம் அப்படிங்கிற அந்த விஷயம் தாண்டி இப்போ அடிக்கடி கௌரவ கொலைகள், அதாவது இந்த எனக்கு தெரிந்து கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இது அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் இடதுசாரிகள்லாம் கூட அதை வச்சாங்க, இந்த கௌரவ கொலைகள், அது ஆணவ கொலைகள்னு. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது பீகார் உத்தரப்பிரதேசம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தப்போ வியந்து பார்க்குற அளவுக்கு முற்போக்காகவும் கல்வியிலும் வளர்ச்சியில் இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கே எப்படி இவ்வளவு பிற்போக்கான சாதி அமைப்புகள் வந்து இந்த சிந்தனைகள் எளிய மக்கள்கிட்ட இந்த மாதிரி உணர்ச்சி வரதை எப்படி பார்க்குறீங்க? பெத்த பிள்ளையை அறுக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது ஒரு விதத்தில் நான் வந்து இந்த சினிமா, இந்த சீரியல்கள், ஒரு விதத்தில் இந்த ஊடகங்களையும் நான் வந்து விமர்சனம் வைப்பேன். காரணம், இன்றைக்கு இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவது, இருப்பதை இல்லாமல் ஆக்குகிற வேலையை செய்வது இந்த நாட்டுடைய ஒரு சில சினிமாக்கள் மிக சரியாக செய்து அதில் வெற்றி அடைகிறார்கள். பல சினிமாக்கள் நீங்கள் பாருங்கள், சாதியினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த படத்தில் காட்டுற அந்த காட்சிகளில் வர ஹீரோவை தன்னுடைய ஹீரோவாக நினைக்கலாம் இளைஞன். தன் சாதி பெயரை தாங்கி வருகின்ற படங்கள், நான் படத்தின் பெயரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் சொல்ல, ஏன்னா பல குறிப்பிட்ட சாதிகளுக்கு படம் வரல, அப்படி வந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த படத்தில் அந்த கேரக்டரில் வர்ற அந்த சாதி கதாநாயகன் எதை நிலைநிறுத்துறாரு? அப்போ இதன் ஈர்க்கப்பட்டவன், தன் சாதிக்கு இவ்வளோ பெருமைகள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோமா, அப்போ நம்ம இதை விடக்கூடாதுரா அப்படின்ற அந்த வன்மத்தை, அந்த வெறியை, அந்த வக்கரத்தை அதை பார்க்கின்ற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊட்டுகிறான். ஆக அந்த இளைஞர்கள் அந்த சாதி, அந்த போதை ஏற்றப்படுகிறது சினிமாவின் மூலமாக. ஆக அது வந்து இன்றைக்கி சினிமாவில் ஒரு 10% அது நிலவரத்தில் அது பல நூறு மடங்காக மாறுது அந்த வெறி. நான் தான் சொல்கிறேன்னே, இந்த தமிழ் சமூகம் தன் தமிழன் என்கிற அந்த திமிரும் அந்த அவனுக்கான அந்த பெருமிதமும் இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி குறிப்பிட்டு இன்றைக்கி தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? நான் கூட ஒரு சாதிய கட்சியிலேருந்து வந்தவன் தான், ஒரு சாதிய பற்றோடு இளம் வயதில் அந்த இயக்கத்தில் உள்வானவன் தான். ஆனால் பிற்காலத்தில் இந்த சமூகத்தை பார்க்குறோம். இன்றைக்கி ஊடகங்கள், பத்திரிகைகள், செய்திகள், சமூகத்தில் நடக்கிற அவலங்கள், இதையெல்லாம் படித்து ஒரு பகுத்தறிவோடு நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த சாதி ரீதியாக அந்த வெறித்தனமாக மோதிக்கொள்கிற இளைஞர்கள் ஒருவேளை அவர்கள் சாதி பற்றி அவர்கள் விட முடியவில்லை என்று சொன்னால், தான் பிறந்த அந்த சமூகத்தினுடைய கல்விக்கு, மேம்பாட்டுக்கு, வளர்ச்சிக்கு, பொருளாதார உதவிக்கு அந்த சாதிக்கு இவர்கள் என்ன செய்திருக்காரு நீங்கள் கேள்வி முன்வைங்க, ஒரு துரும்பு கூட அசைச்சிருக்க மாட்டாங்க. என்னுடைய பார்வை என்பது, சரி, ஆண்டாண்டு காலம் இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்திலும் அரசியல்வாதிகளுடைய அறிக்கைகளிலும் நான் இந்த சாதிக்கு இதை சிலை திறப்பேன், இந்த சாதிக்கு பேருந்து நிலையம் அமைத்து தருவேன் என்றெல்லாம் சொல்லி வாக்குகளை வாங்குகிற இந்த சூழல் இருக்கிற காரணத்தினாலும், கல்வி நிலையங்களிலே சாதி கேட்கிற ஒரு சூழல் இருக்கிற காரணத்திலும் சாதி ஒழியதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறீர்களா? அப்போ நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கிறோம், பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு நாங்கள் தலைவர், நாங்கள் தலைவன், நாங்கள் வீரன் என்று சொல்லிக்கொள்கின்ற நீங்கள் அந்த சமூகத்தில் உடுத்துவதற்கு உடை இல்லாமல், குடிப்பதற்கு கூழ் இல்லாமல், படிப்பதற்கு பள்ளி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஆயிரம் உங்கள் சொந்த சாதியினுடைய பிள்ளைகளை கல்வி அறிவு பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அந்த சாதிக்கு? இந்த சாதி கட்சியில் ஒரு காரணம், மக்கள் மனசில் இப்படி ஒரு வன்மம் விதைச்சதுல. கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, அதை குறித்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உண்மையாக நீங்கள் இந்த சாதியை முன்னேற்றுவதற்காக உங்களை போன்று பிறந்த ஒரு சாதி படிப்பதற்கு நாதி இல்லாமல், குடிப்பதற்கு கூடு இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், சாலையில் செல்வதற்கு உரிமை இல்லாமல், சாலைகளே இல்லாமல், குடிசைகளே இல்லாமல் வாழ்கின்ற அந்த பிள்ளை செல்வங்களுக்கு கல்வி புகட்டி, அறிவு புகட்டி, சமூகத்தில் மேலோங்கி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சாதி சங்கங்கள் செய்தால் அதை நான் வரவேற்பேன், அதை நான் பாராட்டுவேன், அங்கீகரிப்பேன். மாறாக சாதியின் பெயரை சொல்லிக்கொண்டு நம்முடைய தமிழ்ச்சாதி பிள்ளைகளை ஒவ்வொருவரும் வெட்டி குத்தி கொலை செய்து கொண்டு நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கு வந்தவனெல்லாம் இந்த மண்ணில் நம்மை ஆளுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தையும் முற்றுவதுமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் 99% இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய வணிக வளாகங்கள், மிகப்பெரிய திரையரங்குகள், மிகப்பெரிய மாடா மாளிகைகள், கோடா கோபுரங்கள், நகை மாளிகைகள் யார் கையில் இருக்கிறது? எத்தனை பத்திரிகை தமிழன் கையில் இருக்கிறது? எத்தனை ஊடகம் தமிழனுடைய கையில் இருக்கிறது? ஆக சொந்த வெற்று சாதி வீரத்தை மட்டும் பேசிக்கொண்டு அந்த சாதியின் கூட்டத்தை ஒரு அரசியல் லாபத்திற்காக கையில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் உரிமையே அந்நியர் கையில் பறிகொடுத்துவிட்டு இன்றைக்கு அனாதைகளாக தமிழ் சமூகம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இல்லை, இப்போ இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள் வந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் இந்த கட்சிகளெல்லாம் விட மாநில கட்சிகள் சமூக நீதி கட்சிகள்னு சொல்கிறத விட அதிக அளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்த கட்சி நாங்கள் தான், அதிக எம்பி நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்குறதெல்லாம் இடம் கொடுத்தா போதுமா? இன்னும் எத்தனை ஆயுதிராவிட குடிசைகளில் குடிப்பதற்கு கூழ் இல்லாமல், இருப்பதற்கு குடிசை இல்லாமல், மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உடை இல்லாமல் தலித்து கொண்டிருக்கிறார்கள். தலித்து மக்களுக்கு கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், தலித்துகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம், எம்பி சீட்டு கொடுத்தோம், மந்திரி ஆக்கினோம் என்று சொன்னவர்கள் அந்த மக்களின் மேம்பாட்டுக்காக என்ன திட்டத்தை இந்த மண்ணில் உருவாக்கியிருக்கிறார்கள்? நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவன், நான் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவன், நான் சிறுபான்மை மக்களின் தலைவன் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் அந்த சமூகத்திலே பிறந்த அந்த மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், வணிகம், வளர்ச்சிக்கு எந்த திட்டத்தை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? இப்போ சமீபத்தில் கூட தென் தமிழகத்தில் வந்து பல்லர் சமூகம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எங்களை அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா தலைமையில் எங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் வேணாம், நாங்கள் ஒரு ஆண்டு சொல்லி அமித்ஷா அது ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் சேர்ந்து இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இருக்கிற மிகப்பெரிய எதிர்கால பாதிப்பை உணராமல் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பாக தான் பார்க்கிறேன். ஒரு சாதிய மேன்மை தமக்கு வேண்டும் அல்லது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற தங்களுக்கான அந்த இழிவு போக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு அந்த இழிந்த பட்டம் வேண்டாம், தாழ்த்தப்பட்ட பட்டியல் எங்களுக்கு நீக்குங்கள் என்று அந்த அழுத்தத்தின் காரணமாக, அந்த ஒடுக்குமுறையின் காரணமாக தன்னை அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு உத்தியாக அவர்கள் அதை கையாண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டாண்டு காலமாக விவசாய வேளாண்குடி மக்களாக இருக்கிற தேவேந்திரகுல மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, நீதிபதிகளாக வருவதற்கான வாய்ப்பை வழங்கி தந்த, வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை தாங்கி நின்ற இந்த மண்ணின் போராட்டத்தின் மூலமாக கிடைத்த அந்த இடஒதுக்கீட்டு என்கிற உரிமையை அவர்கள் வேண்டாம் என்று சொல்வது, இந்த தலைவர்களுக்கு வேண்டுமானால் இந்த சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த பட்டம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான தேவேந்திரகுல இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பும் மாணவர்களுடைய எதிர்காலமும் அதில் சூனியமாகிவிடும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனை. இன்னொரு முக்கியமான ஒரு தேர்தல் தொடர்பான செய்தி. நாம் தமிழர் அமைப்பினுடைய நிறுவனர் உங்களுடைய நண்பர் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்போ நாங்கள் தனித்து நிற்கிறோம். முதல்ல வந்து அவர் இதுவரையும் தேர்தலில் போட்டியிட்டதே இல்லை, நான் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுறேன், நான் திமுகட்ட நின்று சீட்டு வாங்கினது கிடையாது, அதிமுகவோட நின்று சீட்டு வாங்கினது கிடையாது, காங்கிரஸோட நின்று பாஜகவோட நின்று சீட்டு வாங்கினது கிடையாது, நான் தனித்து நிற்கிறேன். ஆனால் பாமக அப்படி கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாரோடையும் போய் நின்றுருக்காங்க, சீட்டு வாங்கிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு நான் தனித்து நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆக என்னை போன்று தனித்து எந்த கட்சியோடும் சீட்டு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் சீட்டு நிற்காமல் நிற்கிற ஒரே கட்சி நான் மட்டும்தான், நாம் தமிழர் சீமான் மட்டும்தான். தனிச்சு 234 தொகுதியில் நிற்கிறேன். வேட்பாளர்லாம் அவர் அறிவிச்சிட்டார். அவர் சொல்ற ஒரே விஷயம், நான் தனிச்சு நிற்கிறேன், என்னை நம்புங்க, நான் திமுக சீட்டு வாங்கல, அதிமுக சீட்டு வாங்கலங்கிறார். எப்படி பாக்குறீங்க? பாமக முதலில் தேர்தலில் சந்திக்கின்ற போது இந்த கருத்தை தான் சொன்னாங்க. எந்த ஒரு கட்சியும் ஆரம்பித்த புதுசில் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனியாக நிற்கின்ற போது பாருங்கள், நான் திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, அதிமுகவில் கூட்டணி வைக்கவில்லை, தனியாக நிற்கிறேன். அதான் சொல்ல வரேன், தனியாக நிற்கிறேன்னு சொல்லி ஒரு தேர்தலில் சொல்லுவாங்க, 2 தேர்தலில் சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்களும் இப்படி தான் சொன்னார்கள். அதனால் அந்த அடிப்படையில் திரு சீமான் அவர்கள் நான் தனியாக நிற்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் காலம் முழுவதும் நான் தொடர்ந்து தனியாகத்தான் நிற்பேன் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்கு ஒரு தேர்தல், 2 தேர்தல், 3 தேர்தல்களிலும் பாமக தனித்து நின்றிருக்கிறது. தேமுதிகவும் அது வந்து 2 தேர்தலில் நின்றிருக்கிறது. அதுபோன்று முதல் ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கின்றார்கள். அந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியது, வரவேற்கக்கூடிய ஒன்று. ஒரு தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னிறுத்தி தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக பேசுகின்ற என்னுடைய அருமை நண்பர் திரு சீமான் அவர்கள் தனித்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறேன் என்று வீதிக்கு வருவது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியது, வரவேற்புக்கூடியது. ஆனால் அவருடைய கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான கருத்தியலுக்கு அது வலு சேர்க்கும். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் யதார்த்த களத்தில் ஒரு மிகப்பெரிய இடங்களை
பெறக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அது இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது தெரிய வரும். அதனால் அவருடைய முயற்சியை நாம் குறை சொல்ல முடியாது, குற்றம் காண முடியாது, வரவேற்கக்கூடிய முயற்சி. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி, இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு எதிர்ப்புணர்ச்சி, அதாவது எப்பவுமே எந்த ஆட்சி வந்தாலும் முடிய போகிறப்ப எதிர்ப்பு அரசியல், எதிர்ப்பு மனநிலை, சலிப்பு மனநிலை மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் அதிமுக ஆட்சியை நீங்கள் என்ன மாதிரியான 4.5 வருஷத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது? இப்போ திமுக நிறையா குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்க்குறீங்க 4.5 வருஷத்தில்? இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரையில் அதிமுகவிடம் நான் பார்ப்பது, இன்றைக்கு ஈழத்தமிழுக்கு நடந்த அந்த மாபெரும் இனப்படுகொலைக்கான வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானங்கள், பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இராணுவ பயிற்சி கூடாது, இராணுவ ஒப்பந்தங்கள் கூடாது, போர்க்கப்பல் வழங்கக்கூடாது, கட்சித்தீவு மீட்கப்பட வேண்டும், இலங்கை இந்திய மீனவர்களுடைய இந்த சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று போராடுவது. இரண்டாவது, இப்போது இந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை ஒன்றுதான் ஒற்றை தீர்வாக இருக்கும், அதற்கு அமெரிக்காவிடம் பேசி இந்தியா லாபி செய்ய வேண்டும் என்கிற முதலமைச்சர் அவருடைய சட்டமன்ற தீர்மானம், அதை வலியுறுத்தி முதலமைச்சர் எழுதிய கடிதங்கள், காவேரி நீட்டிற்காக அரசியலில் அந்த தீர்ப்பை இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் திமுக செய்யாததை இவர்கள் அரசியலில் இடம்பெறச் செய்தது, இப்போது மேலாண்மை வாரியம் அமைத்து அதற்கான நீரை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துவது, சாந்தன், பேரறிவாளன் முருகன் உள்ளிட்ட 3 தமிழருடைய தூக்கை ரத்து செய்து இன்றைக்கு அவர்கள் தூக்கு கயிறு இல்லை என்கிற நிலைக்கு கொண்டு வந்ததில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சட்டமன்ற தீர்மானம், அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு, முல்லை பெரியாற்றின் 142 அடி அணையை உயர்த்தி நீரை தேக்கி வைத்த சாதனை, கெயில் திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது, மெத்தேன் இயற்கை எரிவாயு திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது, தென்மணியாற்றின் குறுக்கே அணை கட்டியது தடுத்து நிறுத்தப்பட்டது. தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக போராடுகிற எங்களை போன்ற அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள், இயக்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அல்லது முன்வைத்து நாங்கள் எடுத்த போராட்டங்கள், இவற்றிற்கு அனைத்துமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு மதிப்பளித்து ஒரு அழுத்தம் கொடுத்து இதில் வெற்றி கண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆக இந்த அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறது. அதுதான் சொல்ல வரேன். இந்த அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்தையுமே. ஆனால் இந்த கருத்தை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களும் பிரதிபலிக்கிறார்களா என்பது உங்களுக்கு தெரியும். அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆக நான் முடிச்சிடறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் இந்த அடிப்படையில் நான் சொன்ன காவேரி, முல்லை பெரியார், பாலாறு, மீத்தேன், நீட்டினோ, கெயில் ஆக இது போன்ற பிரச்சனைகளில் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைத்திருக்கிறது. இந்த மக்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்து அங்கு நடந்த இனப்படுகொலை என்று இந்த இனப்படுகொலைக்கு உரிய நீதியை பெற வேண்டும் என்பதில் போராடுகின்றவர்கள் என்னை போன்றவர்கள் எந்த அரசியல் லாபத்தையும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுபோன்று தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய ஆதரவு நிச்சயமாக அதிமுக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போல் அல்லது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் எப்போதுமே தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஆண்ட அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை வரும் என்கிற கருத்து அந்த கருத்து தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிந்து சில முக்கிய திமுகவில் இருக்கிற தலைவர்களை கூட மீண்டும் அதிமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் அழகிரியை சொல்கிறீங்களா? அழகிரியை சொல்லலை, சில தலைவர்கள் சொல்வதாக ஊடக நண்பர்கள் மூலமாக எனக்கு செய்திகள் வருகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ அவர்கள் வைக்கிற முக்கிய பரப்புரையில் வேற ஒன்றுமே இல்லை. இவங்க 2011 இப்போ 2015 வரை சட்டமன்றத்தில் இவர்கள் செய்வதாக அறிவித்த திட்டங்களில் எதை இவர்கள் செய்திருக்கிறார்கள்? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமானா ஏன் அவங்க வெளியிட முடியல? திட்டங்கள் பிரமாதமாக அறிவிச்சிடறாங்க, ஆனால் எதுவுமே செயல்படவில்லை. அதிமுகவை எதிர்த்து திமுகவோ பிற கட்சிகளோ சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இந்த தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 5 மாதம் தான் இருக்குது. இந்த 5 மாதங்களில் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் தான் நிச்சயமாக இந்த ஆட்சி 5 ஆண்டுகால ஆட்சியில் நமக்கு நன்மை கிடைத்திருக்கிறதா, நன்மை கிடைக்கவில்லையா, நாம் மாற்றத்தை நோக்கி வாக்களிக்க வேண்டுமா, இல்லை மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் இவர் தான் வர வேண்டுமா என்பதை முடிவு செய்கிற அந்த இறுதி எஜமானாக இருக்கிற நம்முடைய வாக்காளர் மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், அவர்கள் வாக்களித்து தான் இதற்கு தீர்வு சொல்ல முடியுமே தவிர, என்னை பொறுத்தவரையில் இப்போது இருக்கிற சூழலில் அதிமுக ஆட்சிக்கு வரும் என்கிற பார்வை தான் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இப்போ சென்னை வந்த உடனே சென்னைக்கு செயற்கை நகர் வரப்போகுது, துணை நகர் வரப்போகுதுன்னு பல்வேறு திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதெல்லாம் பார்த்து ஒரு திட்டங்கள் அறிவிச்சாங்களா, அந்த திட்டங்கள் நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் மக்கள் வாக்களிக்கலை. தேர்தல் காலத்தில் மக்களுடைய மனங்களில்
இந்த ஆட்சியை பற்றியான எடை போடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற சூழல், அரசியல் பிரச்சனைகள், கூட்டணி, இது வெற்றி கூட்டணி அமையுமா? எதிரணி திமுக பலமான கூட்டணி கட்சிகள் இருக்கிறதா? மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை உள்ளடக்கிய கட்சிகள் கூட இருக்கிறதா? அதிமுகவோட வாக்கு வங்கிகளில் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இன்னொன்று, மக்களுடைய மனநிலை, எந்த அணிக்கு வாக்களித்தால் அந்த அணி வெற்றி பெறுமோ அந்த அணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் ஒரு 10 to 15% வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு பேசப்படுது என்று சொன்னால், இன்றைக்கு திமுக ஒரு அணி, காங்கிரஸ் ஒரு அணி, பிஜேபி ஒரு அணி, இன்றைக்கு நால்வர் கூட்டணி ஒரு அணி, பாமக ஒரு அணி. குறைந்தபட்சம் இன்றைய கணக்கு 5 அணி. இந்த 5 அணிகளிலே பெருவாரியான உறுப்பினர்களை கொன்ற தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல், அதிமுகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக நின்னால் மட்டுமே இவர்களுடைய கனவு, அல்லது நீங்கள் சொல்வது போல் கேள்விக்கான பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக 4 அணிகளாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்குகள் சிதறுகின்ற போது, பிரிகின்ற போது, தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. இந்த 1 மணி நேரமாக பல்வேறு விஷயங்கள், நடப்பு அரசியல், உங்கள் கட்சி தொடர்பான பரபரப்பாக நடைபெற்ற விஷயங்கள்ல இருந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்கிறது, தேர்தல் எப்படி, பல்வேறு கட்சிகளை பற்றி உங்களை பார்வை என்ன என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே பேசுனீங்க. அதுக்காக நேர்முகம் நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேர்முகம் நிகழ்ச்சியின் சார்பாக இமயம் தொலைக்காட்சியினூடாக நடப்பு அரசியலை குறித்தும், மக்களுக்காக நாங்கள் நடத்திய போராட்டத்தில் ரத்தம் சிந்தியதை குறித்தும், தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களிடத்திலும் நடந்த செய்தியை எடுத்து செல்வதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அதை கொண்டு சேர்த்ததற்காக தங்களுக்கும் தங்கள் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நேர்முகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.